வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட்டாரா அப்படின்னு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் வந்து பிரபுதேவா மாரி ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இவரை மாரியே டான்ஸ் ஆடணும், இவரை மாரியே நடிக்கணும், இவரை மாரியே சண்டை போடணும் அப்படின்னு அதையே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்படியே வளர்றான். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டியுமே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை வந்து ஜூனியர் பிரபுதேவா அப்படின்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து டான்ஸ் ஆடுறது இது பண்ணுறது எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படியே வளர்ந்து போனால் சினிமாவில் சான்ஸ் கேட்குறது, அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு இது பண்ணுறது, அதுமாரி காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஷார்ட் காட்டும் போது என்னடா சான்ஸ் கேட்குற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஷாக் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா மாதிரியே ஆளாகணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அவரும் பார்க்க பிரபுதேவா மாதிரியே தான் இருப்பார். என்னடா இது சரின்னு அதையும் நம்ம கடந்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சினிமா சான்ஸு, ஒரு பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, டான்ஸு இப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் வேறு வில்லனுங்கன்னு சொல்லிட்டு காமெடி ஆளுங்களை கடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நாங்களாம் வில்லனுங்க, எங்கள் மேலே கை வைக்கிறியா அப்படின்னு வரானுங்க. அடி வாங்கிட்டு காமெடியாக அதை இது சீனை காமிச்சு போயிட்டே இருக்காங்க. இதுமாரி ஒருத்தன் வந்தால் பரவாயில்ல, படத்தில் காட்டுற எல்லா வில்லனுமே காமெடியாக தான் இருக்கானுங்க. என்னடா நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதையும் கடந்து போனோன்னா, என்னால் வந்து சினிமாவில் ஹீரோ ஆக முடியல, சான்ஸ் கிடைக்கல, எல்லாம் நானே சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து பார்த்திங்கன்னா சூசைடுக்கு அட்டன் பண்ணுறாப்புல. ஆனால் அவர் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரால் முடியாது. அந்தமாரி வந்து அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா சில நிகழ்வுகளால் எல்லாம் மாறி, அப்புறம் வந்து சண்டைலாம் போட்டு எல்லாம் மாறி, அப்புறம் வேறு ஒரு வாழ்க்கையை சேஞ்ச் ஆகி அப்படியே போயிட்டுருக்காப்புல. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாரை மாரி ஆகணும்னு நினைக்கிறாரோ அவரு கூடவே வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி காமிச்சு முடிச்சிட்ருக்காங்க. இது படமாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஃபன் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் டான்ஸு எப்பவும் போல் பிரபுதேவா டான்ஸு நல்லாயிருக்கும், இப்படியே இருக்குது. ஆனால் கதையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸே இல்லை. ஒரு சின்ன சீன் கூட வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, என்னடா இப்படி இருக்குது, ஏன்னா இது போட்டு போயிட்டே இருக்குது ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர ஒரு தெளிவுனஸ் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சானா எனக்கு ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.